தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வாசித்ததான சங்கீதத்தின் புஸ்தகம் 84வது சங்கீதத்திலிருந்து முதலாவது வசனத்தை வாசிப்போம். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, உனக்கு கிருபையில் வார்த்தை உனக்கு அருள் கொடுக்குறோம். யாஸ்வா தேவனே, சங்கீதம் எங்களோடு நீங்கள் பேசுங்க, மறைவுகளை வெளிப்படுத்துங்க. யாஸ்வா மெஸ்ஸியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். திரும்ப வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. வாசஸ்தலங்கள், தேவனுடைய வாசஸ்தலம் எவ்வளோ இன்பமானது. இந்த பூமியில் எத்தனையோ வாசல்கள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு. இங்கே சொல்லக்கூடிய சங்கீதத்தில் தேவனுடைய வாசலங்கள், உமது வாசலங்கள் எவ்வளவு இன்பமான இன்பம். இந்த இன்பம் பூமியில் பார்க்குற இன்பம் வேறு, பர்வத்தில் உள்ள இன்பம் வேறு. அவரோட வாசலத்தில் உள்ள இன்பம் எவ்வளோ பெருசு. அவரோட வாசஸ்தலம் ரொம்ப மேலானது. அதில் உள்ள இன்பம் அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. தொடர்ந்து நாம் வாசிப்போம். ஆலய பிரகாரங்களில் வாஞ்சை. 7 மணிக்குன்னா நீங்கள் 7:20 வர்றீங்க. என்னது உங்கள் வாஞ்சை இப்போ தெரியுதா இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? நேரத்தை சரியாக பார்க்கணும். நேரம்னா வெயில் என்ன பண்ணும், அதிகமாக இருக்கும். இப்போ ஆலயத்தை பற்றின வாஞ்சை தாவீது சொல்றார், அநேக இடங்களில் சொல்றாரு. அவருடைய ஆலயத்தின் மேலே எவ்வளவு வாஞ்சை ஆகியிருக்கிறோம். ஒரு நாள் அவருக்காக, 6 நாள் நமக்காக, ஒரு நாள் தான் அவருக்கு நம்ம ஒதுக்கணும். அந்த ஒரு நாள் நம்ம வாஞ்சை எந்த அளவு இருக்குது அப்படின்னு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வாசிப்போம். பூமியில் உள்ள ஜீவராசிகளுக்கு எஸ்யா சொன்னார், வானத்து பறவைகளை என்னாந்து பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, பழஞ்சங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை அப்படின்னாரு. அந்த ஜீவராசிகளாம் நம்ம பார்க்கிறப்ப நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள். அது என்ன கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது. கடந்த வாரத்தில் விழுப்புரம் பக்கம் பண்டூரில் ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்போ கூட ஒருத்தட்ட வந்துட்டு நான் சொன்னேன், இந்த காக்காயை பாருங்க. இந்த காக்கா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் கூடு கட்டியிருக்குது. இந்த காக்கைக்கு என்ன கிடையாது, இது பிஸ்கட்டு சாப்பிட்டு வாழ்ந்த காக்கா. அது எங்கே இருக்குது? ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. ஆனால் சில காக்கா வயல்வெளியில் இருக்கும். அப்போ அது பிறந்த நேரம் என்ன பண்ணுது, அங்கே சாப்பிட்டு இருக்கு. அழகாக சில காக்கா வயல்களில் இருந்து சாப்பிட்டு இருக்குது. அப்போ இவைகளை நம்ம என்ன செஞ்சுருக்காரு, மாதிரியாக வச்சுருக்காரு. என்ன கிடையாது, எதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது. அதுக்கெல்லாம் வீட்டை தேவன் கொடுத்துருக்காரு. ஆனால் மனுஷனுக்கு என்ன கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் சுதந்திரித்து கொள்வதற்கு தேவனுடைய ஆலயத்தை அவங்க முக்கியப்படுத்தணும். அதன் மேலே வாஞ்சியுள்ளவராக இருக்கணும். இல்லைன்னா எல்லாத்தையும் பிடுங்கிடுவார். என்ன பண்ணிடுவார், கொடுத்ததெல்லாம் பிடுங்கிடுவார். நம்ம அதை கவனிக்கணும். உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வீட்டில் வாசமாக இருக்கணும். அவருடைய வீட்டில் வாசம் என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். சரி, துதிக்காமல் இருக்கலாமா? மாற்று கிடையாது. அது பிறகேட்டில் செயலான்னு கொடுத்துருக்கோம். வேற ஒன்று வைக்க முடியாது.
யாதொன்றோடு கூட சமரசம் பண்ண முடியாது. இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். இந்த ப்ராக்கெட்டில் சில இடத்துல ஆமேன்னு கொடுத்துருக்கும் வசனங்களில், அப்படி தான் அதில் மாற்று கிடையாது. செயலான்னு கொடுத்தா வேறு எதையும் வச்சு என்ன செய்ய முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது. அவருடைய ஆலயத்தில் தான் அதை செய்யணும். அவர் ஆராதித்தல், அதை வேற ஒன்று வச்சு என்ன செய்ய முடியாத, வேற ஒன்று வச்சு சரி பண்ணலாம், அதெல்லாம் முடியாது. அது நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வியாதி வரும், ஒரு மனுஷன் வந்து ஒரு டாக்டர் ஒன்று எழுதி கொடுக்குறாரு. அவர் கொடுத்த அதே பேரில் உள்ள வேறு கம்பெனி மாத்திரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சில மாத்திரை சரி கொடுங்க, அவர் இன்னொரு மாத்திரை எழுதி கொடுப்பார். அந்த வேலையை முழுசாக செய்யாது. இங்கே அது கூட ஒரு மாற்றம் தான். இங்கே என்ன கிடையாது, மாற்றமே கிடையாது. எப்பொழுதுமே தூய்த்து கொண்டு இருப்பார்கள். அடுத்த 5ஆம் வசனம் சொல்லுது, உண்மையிலே பெலன் கொள்கிற மனுஷனும் தேவன் மேலே பெலன் கொள்ளணும். வழி எங்கே இருக்கணும், இருதயத்தில் தான் ஒரு மனுஷனுடைய வழி இருக்குது. எங்கே இருக்குது, இருதயத்தில் ஒரு செவ்வையான வழி இருக்கணும். எரேமியா சொல்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும், அல்லேலூயா, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளை பார்க்கிலும் மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்குது. அதை அறியத்தக்கவன் யார்? ஒரு மனுஷன் திருக்குள்ள இருதயம் அது மகா கேடுள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? இதை வந்து யாருமே அறிந்து கொள்ள முடியாது. இந்த இருதயத்தில் உள்ள கோளாறை என்ன செய்ய முடியாது, யாருமே அறிந்து கொள்ள முடியாது. திருக்குள்ளது மகா கேடுள்ளது. இது சொன்னாரு ஒரு வாலிபுல வச்சு தேவன் சொன்னார். உடனே ஏன்னாப்பா அந்த வீடியோ வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பாங்க. அவங்க நான் நேரில் தான் சொல்லணும் சொன்னார். நான் மனசில் வச்சு நான் குடும்ப ஜோதம் பண்ணிவிட்டு யோசிச்சு இருக்கிறப்பயே ஃபோன் பண்ண யோசனை பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டாங்க உடனே. இப்போ சொன்னேன், உங்கள் பிள்ளைய பற்றி உடனே ஃபோன் பண்ணி விசாரிங்க, இப்படி இருக்குது, இன்னும் பேசலையே, நான் பேசுகிறேன் அப்படின்னா நம்ம அதை கவனிக்கணும். அப்போ ஒரு மனுஷனோட இதயத்தை அறிவது வந்து அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. அந்த அறியக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த இதயத்தை நம்ம சரியாக வைக்கலன்னு சொன்னால் எல்லா திங்கிகளும் நம்மை தேடி வரும். எதை சரியாக வைக்கணும்? எல்லாவற்றையும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. இப்போ சங்கீதம் 84 தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இருதயத்தை பொறுத்தளவுல அந்த இருதயத்துல யார் இருக்கணும்? யாசுவா மெசியா இருக்கணும். இல்லைன்னா செவ்வையான வழி யாருக்கும் கண்டுகொள்ளவே முடியாது. இருதயத்துல என்ன வச்சிருக்கிறாங்க? இன்னைக்கு இருதயத்துல என்ன வச்சிருக்கிறாங்க? இதயத்தில் என்ன வச்சிருக்கிறாங்க? இதை பார்க்கக்கூடிய யாருனாலும் பார்க்கலாம். அநேக இதயத்தில் வச்சிருக்கிறது வேதாகமம் அப்படின்றதான இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் வச்சுக்கிட்டு இதயத்தில் என்ன வச்சுருப்பாங்க? ஃபுல்லாக பண ஆசை வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக பொருளாசை வச்சுருப்பாங்க, அப்புறம் பல காரியங்கள் இதயத்தில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இதயத்தில் இருந்தால் தேவன் அங்கே இருக்க மாட்டார். இருதயத்தில் எதை வைக்கணும்? இதயத்தில் எதை வைக்கணும்? அவருடைய வார்த்தையை வைக்கணும். எதை வைக்கணும்? அவருடைய வார்த்தை உண்மை உத்தமா இதயத்தில் இருக்கணும். இந்த பயலை வர சொன்னேன், நான் சொல்லிட்டு என்ன செய்யல, வரல. நம்ம அதை கவனிக்கணும். அப்போ சிலரோட எண்ணம் என்ன செய்யறது? நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் பண்ணுவேன்.
நான் ஒரு குறிப்பிட்ட வரலையும் சொல்லிட்டு அடுத்து விட்டுருவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன கிடையாது. அதுக்கு மேலே அவங்க தான் தீர்மானம் பண்ணி இது வரலையும் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன், விட்டுருவேன், அவ்வளோதான். அப்போ என்ன அதுக்கப்புறம் அது விட்டுருணும், அவ்வளோதான். ஒரு சொல்லிட்டு விட்டுருவோம், சரி அதை அவங்க ஃபுல்லாக பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ இருதயத்தில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு மனுஷனுடைய இதயம் தேவனுடைய பார்வையில் சரியா இருந்தால் மாத்திரம்தான் பரலோகம் போக முடியும். இல்லைன்னா அந்த பூமியில் கொடுக்கப்பட்ட ஆயுஷ் நாட்கள் மனமோட வாழ்ந்துக்கலாம், அவ்வளோதான். இங்கே போக முடியாது, அங்கே போக முடியாது. இப்போ இருதயத்தில் செவையான வழியில் அங்கே போகணும்னு சொன்னால் 6ஆம் வசனம் சொல்லுது, இந்த பூமி இந்த உலகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அது என்ன பண்ணும்? அழுகையத்தான் இருக்கும். அது அழுகையின் பள்ளத்தாக்க தான் இருக்கும். அதை நீரூற்றா மாற்றணும். அது நம்மளோட கரங்களில் இருக்கு. உலகம் வந்து நம்ம எப்படி இருக்கும்? ரொம்ப அழுகையாக தான் இருக்கும். ரொம்ப எப்படி இருக்கும்? அழுகையாக தான் இருக்கும். அழுகை, குளம், சோதனை, போராட்டம், வேலை தான் இருக்கும். அதை நீரூற்றாய் மாற்றணும். மழை, குளம், புயல் எல்லாம் வரலாம். ஆனால் அவைகளை அந்த தண்ணியை நம்ம என்ன செய்யணும்? நீரூற்றாய் மாற்ற வேண்டும். பெரிய மழை பெஞ்சு குளம் வரலாம், குளமே எதிராக நிற்கலாம். என்ன செய்யணும்? அதெல்லாம் அதை நீரூற்றா மாற்ற வேண்டிய நம்மளோட கரத்தில் இருக்குது. எப்படி மாற்ற முடியும்? யாஸ்வா மெசியாவை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். தொடர்ந்து வாசிப்போம். பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். பலம், பலன். பவுல் சொல்றாரு, நான் இருக்கிறேன், ஆகிலும் தேவ கிருபையால் இருக்கிறேன். அவர்களுக்கு அருண கிருபை விரவாய் இருக்கவில்லை. என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். மனுஷன் வந்து பலவீனமானவன், எதையும் செய்ய முடியாது. ஆனால் தேவனே என்னை பலப்படுத்தும். வேதத்தில் வாசிக்க வேண்டாம், சிம்சன் என்றதான தேவனுடைய மனிதன். அவன் பலவீனங்களுக்கு இடம் கொடுத்து தேவன் தன்னோட ரகசியத்தை அவன் தெளிவாட்ட சொல்லி அவன் கண்கள் பிடுங்கப்பட்ட பிற்பாடு முழுசும் பாவத்தில் நடக்கிற அவன் செபத்தை தேவன் கேட்டான். அல்லேலூயா. நம்ம அதை கவனிக்கணும். சங்கீதம் 65 2ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். சங்கீதம் 65:2, செபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அந்த இக்கட்டான சூழ்நிலை பாவ வாழ்க்கையில அவன் கிடந்துட்டு தேவனே என்னை பலப்படுத்தும். அவன் கேட்கிறான், என்னுடைய 2 கண்களுக்கு தீர்வையாக என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது. அவன் செபத்தை ஒருவேளை இப்படி பண்ணியிருக்கலாம், எனக்கு புதுசா எனக்கு கண்ணை தாருங்க, இவனை நான் காலி பண்ணு கேட்டா கொடுத்துருப்பார். அவர் என்ன செய்ய? விசுவாசத்துல பலவீனப்பட்டுட்டார், அவ்வளவுதான். இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில, ஆண்டவரே நான் பாவி ஆயிட்டேன், எனக்கு தேவனை இறங்குவாரா, எனக்கு இறங்க மாட்டாரா, என்னை அவ்வளவுதான், இனிமே நம்மளாம் மீண்டும் வர முடியாது அப்படி என்ன பண்ணிடுவாங்க? அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. என்ன பண்ணணும்? 6ல் வாசித்தோம், அழுகையின் பள்ளத்தாக்கை நடக்க முடியும், நம்மளை உருவாக்க முடியும், நம்மளை சிருஷ்டிக்க முடியும். விசுவாசிக்கணும். விசுவாசம் என்ன உண்டு? மேன்மை உண்டு. பின் வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவசனில் வந்து காணப்படுவார்கள். தள்ளப்பட்டவன், உடவன், ஊமையெல்லாம் பல்லவராஜ்யம் போயிடுவான். எனக்கு எல்லாம் தெரியும், திருத்துவம் என்றுதான் கிறித்துவத்தை பிடிச்சிக்கிட்டு 3 கடவுளாம், 3 கடவுள்னு பிரசங்கிறோம், பரலோகம் போக முடியாது. ஒரே தேவன் சொன்னாரு, சைத்தான்ட்ட சொன்னாரு, மெசியா எல்லாவற்றையும் தர்றேன், என்னை பணிஞ்சுக்கணும்னு சொன்ன ஒரு பாடு. அவர் சொன்னாரு, உன் தேவனாய் யாசுவாய் பணிந்து கொண்டு ஒருவருக்கே ஆராதனை. அல்லேலூயா.
அந்த ஒருவருக்கு ஆராதனை சொன்னொருபடி பிசாசு மெசியாவை விட்டு ஓடி போயிட்டான். இப்போ என்ன செய்கிறாங்க? 3 பேத்துக்கு ஆராதனையா. எப்படி? திருத்துவம் எங்கே இருக்குது? திருத்துவம் வேதத்தில் இருக்குதா? ஒருவருக்கு ஆராதனைனா பிசாசு வராது. 3 பேருக்கு ஆராதனைனா பிசாசு கைதட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஒருவரே வானங்களை ஞானமாக உண்டாக்கின துதியுங்கள், அவர் நல்லவர், ஒரு கிருபை. ஒருவர் தான், 3 பேர் கிடையாது. இங்க பலத்தின் மேல பலன் அடைந்து தேவ சன்னதிக்கு ஒரு மனுஷன் வந்து வரணும்னா ஒருவரே அந்த ஒருவரை உறுதியா பிடிச்சி ஆராதிக்கணும். இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நமக்கு என்ன உண்டு? அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. அடுத்த வசனம் வாசிப்போம். சேனையின் தேவனாய் யாஸ்வாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோப்பின் தேவனே செவி கொடும். திரும்ப சேலா போட்டு நம்ம பார்க்கணும். யாக்கோப்பின் தேவன் தான் தேவன். யாக்கோப்பின் தேவன் அல்லது வேறொரு தேவன் கிடையாது. தேவனும் பக்கத்தில் வேற ஒருத்தரை வச்சு அவரையும் கும்பிடலாமா? அங்க தேவன் இருக்க மாட்டார். என் துதிய என் மகிமைய விக்கிரங்களுக்கு கொடேன். வேற ஒன்று கிடையாது. என்ன கிடையாது? வேற ஒன்று கிடையாது. வேற ஒருத்தன் பிள்ளைய அழைச்சிட்டு வந்து நான் என் பிள்ளைய வளர்க்குறேன்னு அதை விளங்குமாது? என்ன பண்ணோம்? சாப்பிட எல்லாம் பண்ண இருக்கும். எல்லாம் அப்பா சொல்லும், அம்மா சொல்லும். ஆனால் வளர பூரா என்ன பண்ணோம்? கள்ளதுக்கு போட்டு கொலை பண்ணிட்டு போயிடும். என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. இதை நம்ம சரியா பார்க்கணும். தொடர்ந்து வாசிப்போம். தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கார். அந்த முகத்தை பாரும். நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அதை முதலாவது நம்பணும். அபிஷேகம் பண்ணியிருக்கார் நம்மளை. யார் நம்மளை அபிஷேகம் பண்ண வேண்டியதில்லை, அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதை முதலாவது நம்பணும். அதை முதலாவது விசுவாசிக்கணும். அபிஷேகம் பண்ணி முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கணும். ஒரே நாள். எனக்கு 2000 வருஷம் உயிரோடு இருந்தார். 900 வருஷம் உயிரோடு இருந்தார். 1000 வருஷம் உயிரோடு இருந்தார். ஒரு நாள் அவரோடு வாழ்ற வாழ்க்கை தான் இந்த பூமியில மேலானது. தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே என்ன செய்யணும்? காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அவருடைய ஆலயத்துல வாசற்படியில காத்திருத்தல். எங்க? வாசற்படி. காத்துறது ரொம்ப முக்கியம். வாசல், நானே வாசல்னு சொல்லிட்டாரு. அதில் நம்ம காத்திருக்கணும். வாசிப்போம். உத்தமமாக இருந்தால் நன்மை கிடைக்கும். வார்த்தையில் உத்தமமாக இருக்கணும். இல்லைன்னா தீமை கிடைக்கும். இப்போ தெரிந்து கொள்வது யாரு? அவரும் இருதயம்தான். உத்தமமாக இருந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். உத்தமம் இல்லைன்னா தீமை கிடைக்கும். நான் ஜெபத்து தானே வர்றேன், எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? நீ உத்தமாக இருந்தால் உனக்கு நன்மை. உத்தமம் இல்லைன்னா தீமை தான் கிடைக்கும். இங்கே வர்றதுனால ஆசிரியப்பட முடியாது. இந்த வார்த்தை கேட்கலாம் ஆசிரியம். உத்தமமாக இருக்கணும். எத்தனை பேர் வந்துட்டு அரவைக்காட போயாச்சு இல்லை? நான் ஏற்கனவே சொன்னால் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு பின்மாறி போனவங்களும் அடுத்து நான் இறக்க காண்பிக்க மாட்டேன். தலால தண்ணி குடிச்சாலும் என்ன செய்ய மாட்டேன்? காண்பிக்கவே மாட்டேன். ஏன்னா என் தேவனுடைய செயல் வந்து அப்படிதான். என்ன கிடையாது? யூதாசை பார்த்து சொல்கிறாரு, அவன் சுவாது இருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும். வந்துட்டு பின்னாடி போகிறவனுக்கு என்ன கிடையாது? இறக்கமே கிடையாது. அது நியாய தீர்ப்பு தான். அடுத்து அவன் நியாய தீர்ப்பு தான். அவ்வளோதான். ஏறின கட்டில் திரும்ப இறங்குற கிடையாது. அடுத்து போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடும். அது வரலையும் நான் இப்போ போகிற இங்கே போகிறதில்ல பாரு சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஏறின கட்டில் திரும்ப என்ன கிடையாது? அது முடிவு தான். ஏனெனில் அவர் யார்? அவர் எப்படி உள்ள தேவன்? தேவனாய் யாஸ்வா சூரியனும் கேடா. யாஸ்வா கிருபையும்
மகிமை அருள்வார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை கட்டாய வழங்குவார். உத்தமம் இல்லைன்னா அது நன்மைக்கு மாறானது நடக்கும். ஒரு மனுஷன் யாசுவாக்குள்ள வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு உத்தமமாக இருந்தால் நன்மை, உத்தமம் இல்லைன்னா அதுக்கு எதிராக என்ன நடக்கும்? அனைத்தும் நடக்கும். அப்போ வந்து பாஸ்டர் என்னென்னு கேளுங்க, நான் கேட்க மாட்டேன், விட்டுருவேன், அவ்வளோதான். என்ன செய்ய மாட்டேன்? விட்டுருவேன். ஏன்னா தேவன் என்ன சொல்கிறோ அதுதான் போகணும் செய்யணும். நான் முடிவு பண்ணிட்டேன் தெளிவாக. தெளிவான முடிவுகள் வந்தாச்சு. எந்த சமரசம் யாருக்கு என்ன கிடையாது, இடமே கிடையாது. உத்தமமாக இருந்தால் மேன்மை, உத்தமமாக இல்லைன்னா அவ்வளோதான். அப்போ ஏனெனில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ உத்தமமாக தான் கட்டாயம் நன்மை செய்வார். உத்தமமாக இல்லைன்னா என்ன நடக்குமோ அது தானாக நடக்கும். எப்படி நடக்கும் சொல்லுவாங்க, குருவி உட்காந்துச்சு, பணமரம் விழுந்துச்சு, எல்லாமே தற்செயலாக நடக்கும். எப்படி நடக்கும்? தற்செயல் நடக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கணும், மனுஷனுடைய பார்வையில் சாட்சியாக இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா அங்கே போக முடியாது. அல்லேலூயா. முதல்ல தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் மனுஷனுடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. எதுக்கு அழைச்சிருக்காரு? நீங்கள் எனக்கு மெசியாவுக்கு சாட்சியாக இருக்கணும். தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருந்து சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.